சிறகடிக்க ஆசை சீரியல்னுக்கான எபிசோடில் ரோஹிணி சொல்கிறாங்க, இனிமேல் நான் அந்த டைவர்ஸ் தர முடியாது. மனோஜோட குழந்தை என் வயிற்றில் வளருது, அதனால் நான் அவன் கூட சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அண்ணாமலை மனோஜ்கிட்ட கேட்குறாரு, என்னடா அவள் சொல்லிட்டு போகிறா, உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு போகிறா, இதுக்கும் உனக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருன்னு முழிச்சிட்டு தான் இருப்பார். முத்து கூட அடிக்க வருவார். அதுக்கப்புறமா சொல்வார், சத்தியமாக எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட விஜயா மட்டும் சொல்லுவாங்க, அவளே ஒரு ஃப்ராடு பித்தலாட்டக்காரி, அந்த பார்லர்காரி, அவள் போய் சொல்லுவாள், என் பையன் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அது சொல்லுவாங்க, முதல்ல தான் கண்டுபிடிக்க முடியாது குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ எல்லாமே கண்டுபிடிக்கலாம், டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நித்யா சொல்லுவாங்க, இது எப்படி நடந்துச்சு, உங்கள் மாமியார் வீட்டில் இதை நம்புவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் மனோஜ் நம்புவான், எனக்கு அதுவே போதும், அவனோட குழந்தை இப்போ என் வயிற்றில் இருக்குது, அதனால் நான் அவன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது எப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால், ஒரு நாள் அவன் கடையில் போய் தங்க போனல அப்படிதான் அப்பந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மனோஜ் இன்னொரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு, இவளை கடையில் தங்க வச்சது பெரிய தப்பாகி போச்சு, இப்போ இவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்ண, இவளை எப்படியாவது டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த கனகா கூட நிம்மதியான வாழ்க்கை வாழலான்னு பார்த்தேன், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.